சரி. புரதத் தொகுப்பை மேற்கொள்ளல், இலிப்பிட்டு ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தல், பதார்த்தங்களை சுரத்தலும் கடத்தலும் மேற்படி தொழில்களை ஆற்றும் புன்னங்கங்கள் முறையே. இப்போ புரதத் தொகுப்பை மேற்கொள்ளல் என்ற விடயத்துக்கு வரும் புன்னங்கம் உங்களுக்கு தெரியும். புரதத் தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கமாக, சரி, ஓகே, எல்லாரும் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். புரதத் தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கமாக ரைபோசோம் எங்களுக்கு தெரியும். அப்ப ரைபோசோம் வந்தால் மூன்றாவது விடையும் நான்காவது விடையும் வராது. இப்ப நான்குல நீங்க ஒன்றை தெரிவு செய்வதை விட இரண்டுல ஒன்று தெரிவு செய்தால் 50% சான்ஸ் இருக்கு. சரியா? இதுதானே? சரி. இப்ப நாங்க அடுத்து பார்ப்போம். இலிப்பிட்டு ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தல். உற்பத்தி செய்து கடத்தல் அந்த வேலையை செய்யும் முதலொரு சிறுவலை. முதலொரு சிறுவலை. அதே நேரம் அடுத்தது பதார்த்தங்களை சுரத்தலும் கடத்தலும். அப்ப சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், கடத்தல், பொதி செய்தல், விநியோகித்தல் போன்ற செய்வது கொள்கை சிக்கல் போன்ற வேலைகளை செய்வது கொள்கை சிக்கல். ஆகவே இந்த கொள்கை சிக்கல் தான் கடைசியாக வரணுமாக இருந்தால் விடை இரண்டாவது விடை. ஒவ்வொரு புன்னங்கத்துல தொழில் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு தொகுப்பை மேற்கொள்ளல் இரைபோசோம், இலிப்பிட்டு ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தல், முதலொரு சிறுவலை, பதார்த்தங்களை சுரத்தல், கடத்தல், விநியோகித்தல், பொதி செய்தல் போன்ற வேலைகளை செய்வது கொள்கை சிக்கல். அவை 33க்கு இரண்டாவது விடை. சரி, நாங்கள் 34வது பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது முனைவுத்தன்மையற்ற அசேதன கரைப்பான்? முனைவுத்தன்மையற்ற அசேதன கரைப்பான். உங்களோட புக்ல 11ஆம் ஆண்டுல பார்ட் 1 கலவை பாடத்துல நீங்க படிச்சிருக்கலாம். 4க்கு அனுப்புங்களே. முனைவுத்தன்மையுள்ள சேர்வைகள், சேதன சேர்வைகள் பிரிச்சு நீங்க படிச்சீங்க. முனைவுத்தன்மையுள்ள சேர்வை முனைவுத்தன்மையுள்ள கரைப்பானில் கரையும். முனைவுத்தன்மையற்றது முனைவுத்தன்மையற்ற கரைப்பானில் கரையும். அந்த மாதிரி ஒரு விடயம் ஒன்று படிச்சீங்க. அதுல ஒரு அட்டவணை ஒன்று இருக்கு. அந்த அட்டவணை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்வி. சரி, மூன்றாவது விடையும் நான்காவது விடையும் வந்திருக்கு. மூன்றாவது விட வருமா நான்காவது விட வருமானு நாங்க பார்ப்போம். சரி, அப்ப இதை கேட்டிருக்கு முனைவுத்தன்மை அற்ற அசேதன சேர்வை. முனைவுத்தன்மை அற்றது இல்லை. அப்ப நாங்க இதுல பார்ப்போம். முனைவுத்தன்மை அற்றது முதலாவது பென்சீன். சரி, முனைவுத்தன்மை அற்றதுதான் பென்சீன், ஆனால் சேதன சேர்வை என்பதனால முதலாவது விட வராது. கார்பன் நாட் குளோரைட். கார்பன் நாட் குளோரைட். கார்பன் நாட் குளோரைட்டும் முனைவுத்தன்மை அற்றது, ஆனால் சேதன சேர்வை. கார்பன் நாட் குளோரைட் இதெல்லாம் கார்பன் உள்ள சேர்வைகள். அசட்டோன். அசட்டோன் முனைவுத்தன்மை உள்ளது. அசட்டோன் முனைவுத்தன்மை உள்ளது, அதனால அது வராது. அதே நேரம் சேதன சேர்வை. ஆகவே அடுத்த விடை நான்காவது விடை இருக்கு கார்பன் இரு சல்பைட். கார்பன் இரு சல்பைட் தான் அட்டவணை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கார்பன் இரு சல்பைட் தான் முனைவுத்தன்மையற்ற அசேதன சேர்வை. இந்த கேள்விக்கான விடை கார்பன் இரு சல்பைட். சரியா பிள்ளைகள்? கார்பன் இரு சல்பைட். சரி, 35வது குருதியில் குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதிகரிக்க காரணமாக அமையும் உணவு தொகுதி. சரி, அதாவது விலங்கு கொழுப்புகள் அதிகரிக்கும் போதுதான் அங்க LDL அதிகரிக்கிறது. அவ்வாறான விடைகள். 35க்கு விலங்கு கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை கண்டுபிடிச்சு அனுப்புங்க. முப்பத்தஞ்சுக்கு இரண்டாவதும் மூன்றாவது விடை வந்திருக்கு. சரி, 35.
மாட்டிறைச்சி, பருப்பு, முட்டை. பருப்பு முட்டை இங்க பருப்பு புரதமாக அமைது. மாட்டிறைச்சி இறால், பன்றி இறைச்சி யாவும் விலங்கு. பன்றி இறைச்சி நல்லெண்ணெய், இறால் நல்லெண்ணெய் தாவரம். பன்றி இறைச்சி பருப்பு நல்லெண்ணெய் இதெல்லாம் தாவரம். இப்ப தாவரங்கள் தவிர்ந்த தனி விலங்கு இலிப்பிட்டுகள் அடங்கியது நாங்க மாட்டிறைச்சி, இறால், பன்றி இறைச்சி. ஆகவே 35க்கு இரண்டாவது விடை. இரண்டாவது விடை. சரி, 36வது. ஒரு சேர்வையின் கொதிநிலை 183 பாகை செல்சியஸ், உருகுநிலை மறை 218 பாகை செல்சியஸாக இருப்பின் அச்சேர்வையின் இயல்பாக அமைவது. 36வது சொல்லுங்க. உதாரணத்துக்கு நீரை எடுத்துக்கொண்டால் நீருக்கு 100 பாகை செல்சியஸ். நீர் 100 பாகை செல்சியஸ், உருகுநிலை 0 பாகை செல்சியஸ். இதுக்கு என்ன விட வரும்? சேர்வையின் இயல்பாக அமைவது. அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும், திண்மமாக காணப்படும், வாயுவாக காணப்படும், ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது. சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செவின் கொதிநிலை 183 பாகை செல்சியஸ். அப்ப 183 பாகை செல்சியஸ் ஆகும்போது தான் அது கொதிக்கும். உருகுநிலை மறை 218 பாகை செல்சியஸ். அதாவது உருகுநிலைன்னு சொன்னால் மறை 218 பாகை செல்சியஸ் ஆகும் போதே அது திரவமாகிடும். சரியா? இப்ப திரவமாகிடும். ஆகவே 36வதுக்கு நாங்க பார்ப்போம், திண்மமா இருக்குமா, திரவமா இருக்குமா, வாயுவாக இருக்குமா. உருகுநிலை 288 பாகை செல்சியஸ், கொதிநிலை 183 பாகை செல்சியஸ். நீரை எடுத்துக்கொண்டால் நீர் 0 பாகை செல்சியஸ்ல உருகிறோம். இது எப்ப உருகும்? மறை 218 பாகை செல்சியஸ் வெப்பநிலை குறையும் போது உருகிறோம். சரி, ஆனால் இலகுவில கொதிக்காது. அப்ப 218 பாகை செல்சியஸ்ல அது உருகு நிலையை கொண்டிருந்தால் ஏற்கனவே அது உருகித்தான் இருக்கு. சரியா? வெப்பநிலை குறையும் போது அறை வெப்பநிலை எத்தனை இருக்கு? அறை வெப்பநிலை எத்தனை பாகை செல்சியஸ்? அறை வெப்பநிலைன்னு சொன்னா அறை வெப்பநிலை எங்கட சாதாரண ஒரு ரூம் வெப்பநிலை, ரூம்ல உள்ள வெப்பநிலை கிட்டத்தட்ட 40, 35, 40களாக இருக்கும். சரி, உருகுநிலை என்பதை விட அதாவது உறைநிலைன்னு சொல்லலாமே. சரியா? உருகுநிலை, உறைநிலை என்று சொன்னால் பனிக்கட்டியின் 0 பாகை செல்சியஸ் என்பது உருகுநிலையாகவும் எடுக்கலாம், உறைநிலையாகவும் எடுக்கலாம். அதாவது நீர் பனிக்கட்டியாக மாறும் வெப்பநிலை என்று சொன்னால் அது 0 பாகை செல்சியஸ் உறைநிலை. பனிக்கட்டி நீராக மாறும் வெப்பநிலை என்று சொன்னால் உருகுநிலை, அது 0 பாகை செல்சியஸ். அதே போல இது உருகுநிலை, உறைநிலை ரெண்டும் ஒன்று என்று நாம் எடுக்கலாம். அப்படின்றால் மறை 218 பாகை செல்சியஸ் ஆகும்போது நன்றாக ஒடுக்கும் போதுதான் இது என்ன செய்தால் உறையுது, திண்மமாக மாறுது. சரியா? அப்ப திரவமாகி திண்மமாகும். அப்ப திண்மமாக மாறுது என்றால் இது திண்மமாக இல்லை. அப்ப திண்மமாக வர எடுக்க முடியாது. ஒன்றுக்கொண்டு எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது, அந்த விடையும் எங்களுக்கு எடுக்க முடியாது. இப்ப திரவமாக இருக்குமா, வாயுவாக இருக்குமான்னு நாங்க பார்க்கணும். சரியா? அப்ப உருகுநிலை, உறைநிலை. இப்ப உங்களுக்கு தெரியும், கார்பனீர் ஆக்சைடு வாயு எடுத்துக்கொண்டால் உலர் பனிக்கட்டி நாங்க படிச்சிருக்கோம். உலர் பனிக்கட்டி அதை அடிப்படையாக கொண்டுதான் இதுக்கு நாங்க விடைக்கு போகணும். உலர் பனிக்கட்டி எத்தனை பாகை செல்சியஸ்ல பெற்றுக்கொள்ளலாம்? உலர் பனிக்கட்டி கார்பனீர் ஆக்சைடு வாயு
சொல்லுங்க பார்ப்போம். பனிக்கட்டியின் வெப்பநிலையை விட 77 பாகை செல்சியஸ் பாருங்க, மறை 77 பாகை செல்சியஸ் ஆகும் போது மிக பாருங்க திரவமாக மாறாது திண்ம கார்பனீர் ஆக்சைடு உலர்பனிக்கட்டி என அழைக்கப்படும். இதன் வெப்பநிலை பனிக்கட்டியின் வெப்பநிலையை விட 77 பாகை செல்சியஸ் மிக குறைவாக காணப்படும். அவை உலர் பனிக்கட்டி அது எப்ப உறையுது அல்லது எப்ப திண்மமாக மாறுது என்றால் மறை 77 பாகை செல்சியஸ். ஆகவே அது இயல்புல வாயுவாக இருக்கும். வெப்பநிலை மிக குறைந்த வெப்பநிலை ஒன்று கொடுக்கும் போதுதான் அது திண்மமாக மாறுண்டால் சாதாரண அறை வெப்பநிலை அது வாயுவாக இருக்கு. அப்ப மறை 77 பாகை செல்சியஸில் உள்ளதே வாயுவாக இருக்கும்னு சொன்னால் இங்கு நாங்கள் எடுக்கலாம் மறை 218 பாகை செல்சியஸாக உள்ளதும் வாயுவாக இருக்கும். சரியா? ஆகவே 36க்கு 3வது விடை. சரி, இந்த மாதிரி வந்தா உங்களுக்கு கிராஃப் போட்டு தான் வரும், நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. சரி, 37வது வழியில் ஒளிக்கதிரின் வேகம் 3 தர 10 8 ms-1 ஆகும். கண்ணாடி குற்றியின் முறிவு சுற்றி 1.5 எனில் கண்ணாடி குற்றியில் ஒளியின் வேகம். கண்ணாடி குற்றியில் ஒளியின் வேகம். சரி, அது முறிவு சுற்றி அடிப்படையாக கொண்டு ஆன்சர் பண்ணுங்க. சரி, 37வதுக்கு 2வதும் 4வது விட வந்திருக்கு. சரி, நான் பார்ப்போம். 36க்கு 3, 37க்கு 4ம் 2ம் வந்திருக்கு. சரி, வழியில் ஒளிக்கதிரின் வேகம் 3 தர 18 எனில் கண்ணாடி குற்றியின் முறிவு சுற்றி எனில் கண்ணாடி குற்றியின் ஒளியின் வேகம். சரியா? அப்ப நாங்க இப்படி எடுப்போமே, இது வழி. சரி, 37க்கு 4வது வந்துருக்கு. சரி, முறிவு சுற்றில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் சைனையிங்கில் சைனார் நீங்க படிச்சிருப்பீங்க. சினலின் விதி அப்படிதானே? சினலின் விதி படிச்சிருக்கீங்க. ஒளி முறிவு சுற்றி பார்க்கிறது பாருங்க. இப்ப படுகோணத்தின் சைனைக்கும் முறிகோணத்தின் சைனைக்கும் இடையிலான விகிதம். அப்ப வழியிலிருந்து கண்ணாடிக்கு ஒளிக்கதிர் அனுப்பப்படும் எனில் முறிவு சுற்றி ANG. சரியா? அப்ப படுகோணத்தின் சைனைய முறிகோணத்தின் சைனையால நாங்க பிரிக்கணும். ஆகவே நீரின் முறிவு சுற்றி என்பது வழியிலிருந்து கண்ணாடியிலிருந்து வழிக்கு கதிர்கள் புகும்போது எங்க ஆரம்பிக்குதோ அதை மேலையும் எங்க போய் சேருதோ அதை கீழே எழுதும். கண்ணாடி குற்றியின் முறிவு சுற்றி ANG. இப்ப இதுல பார்த்தா வழியின் ஒளிக்கதிரில் வழியிலிருந்து கண்ணாடிக்கு போகுது. ஆகவே இதுல கண்ணாடி குற்றியின் முறிவு சுற்றியாக 1.5 தரப்பட்டிருக்கு. கண்ணாடி குற்றியின் முறிவு சுற்றி முறிவு சுற்றி 1.5 எனில் கண்ணாடி குற்றியில் ஒளியின் வேகம். அப்ப நாங்க இந்த படுகோணத்தின் சைனைக்கு பதிலாக வேகத்தை அடிப்படையாக கொண்டு நாங்க பார்க்கணும். இந்த கேள்வி உங்களுக்கு நேரடியாக புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? நாங்க இதை அடிப்படையாக கொண்டு அதை செய்யலுமான்னு பார்ப்போம். ஒளிக்கதிரின் வேகம் வழியில். அப்ப வழியில் படுகோணத்துல அந்த வேகம் இருக்கும். சரியா? 3 தர 10 எடுக்கணும். இந்த இடத்துக்கு 3 தர 10 பொதுவாக கோணம் தான் வரும். இங்க வேகம் தரப்பட்டிருக்கு. கண்ணாடி குற்றிய முறிவு சுற்றி. அப்ப கண்ணாடி குற்றியை நோக்கி போகும் எனில் கண்ணாடி குற்றியில் ஒளியின் வேகம். சரியா? கண்ணாடி குற்றியில் ஒளியின் வேகம். இப்ப கண்ணாடி குற்றியில போற இந்த கோணத்தை கேட்கறதுக்கு பதிலாக இதுல வேகம் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படித்தான் நீங்க போடணும். ஆகவே V சமன் வேகம் சமன் 3 தர 10 கீழ் 1.5. அப்ப V இங்க எழுவாய் மாற்றம் பெறும். எழுவாய் மாற்றம் பெற்றால் 3 தர 10 கீழ் 3 தர 10 கீழ் 1.5. ஆகவே 4வது விடை. சரி, முறிவு சுற்றி என் சமன் படுகோணத்தின் சைனிங்கில் முறிகோணத்தின் சைன் சைனை சைனா. ஆகவே இங்க
பாருங்க, நீரின் முறிவுச் சுற்றி என்றால் ANW, அப்ப இறுதியாக உள்ளது. ஆகவே எங்க போய் சேருதோ, முறிகோணம் எங்க இருக்கோ அதன் முறிவு சுற்றியாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆக இந்த கேள்வியில கண்ணாடி குற்றிக்கு போய் சேருவதால் கண்ணாடி குற்றியிட வேகம் கீழே தான் இருக்கும். ஆகவே கீழே வழியில் வழியில் வேகத்தை நாங்கள் மேலே போடுவோம். அவை முறிவு சுற்றி அப்படி காணும் போது எங்களுக்கு விஏ எழுவாயாக மாற்றினால் 3 தர 18 1.5 37க்கு 4வது விட. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சினேலின் விதி. சரி, அடுத்த கேள்விக்கு நான் போவோம். 38வது கேள்வி. இலத்திரனியல் கூறுகள் சிலவற்றின் புறத்தோற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ள சரியான ஒழுங்குமுறையை தெரிவு செய்க. 38வது. சரி, கண்டுபிடிங்க பார்ப்போம். இது 4ம் ஓலவெல்ல இருக்கு. டி 10ஆம் ஆண்டுல இருக்கு. ஏபிசி 3மே இலத்திரனியல் பாடத்துல இருக்கு. 11ஆம் ஆண்டுல இலத்திரனியல் பாடத்துல ஏபிசி 3ம், டி 10ஆம் ஆண்டு ஓட்டமின்னியல் பாடத்திலையும் இருக்கு. சரி, ஆன்சரை போடுங்க. இலத்திரனியல் கூறுகள் சிலவற்றின் புறத்தோற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ள சரியான ஒழுங்குமுறை. அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியும் எல்இடி. எல்இடி என்றால் ஒளி காலும் இருவாயி. ஆகவே 3வது 4வது விட வராது. அவை நீங்க அனுப்பின விடைகள் 38க்கு அனுப்புங்க. 2வது விட அனுப்பியிருக்கீங்க. அனுப்பினாக்கள் வெரி குட். சரி, அப்ப 3வது 4வது விட வராது. இது ஒளி காலும் இருவாயி. உங்களுக்கு தெரியும் 2வது பி வந்து இருவாயி. இருவாய் தெரியும். ஆகவே 3வது டிரான்சிஸ்டர். அடுத்தது ஒளி உணரி தடை LDR என்று சொல்லுவோம். அப்ப இது முதலாவது LED, ஒளிகாலும் இருவாய். சரியா? இது LDR, ஒளி உணரி தடை. சரி, அப்ப இடையில உள்ளது இது இருவாயி. குறியீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது டிரான்சிஸ்டர். அப்ப டிரான்சிஸ்டர்ல 2 வகையான இருக்கு. மின்னோட்டத்தின் திசையை அடிப்படையாக கொண்டு நான் அம்புக்குறியை மாற்றுவோம். NPN PNP 2 வகையான டிரான்சிஸ்டர்கள் இருக்கு. NPN இருந்தால் அம்புக்குறி வெளிநோக்கி வரும். சரி, அப்புறம் LDR, ஒளிகாலும் ஒளி உணரி தடை. ஒளி உணரி தடைக்கான அம்புக்குறி போடுவோம். சரியா? இருவாய்க்கு ஒளிகாலும் இருவாய் அம்புக்குறி போடுவோம். சரி, ஆகவே 38வதுக்கு 2வது விட. 39வது இலகுவான கேள்வி. 39வது எடுங்க. கடைசி பாடம் 11ஆம் ஆண்டு. களி முகாமித்துவத்துடன் தொடர்பானது. ஆன்சர் அனுப்புங்க. சரி, 39க்கு பார்ப்போம். நீங்க அனுப்பின ஆன்சர் 39க்கு முதலாவது ஆன்சர். சரி, பார்ப்போமே. முதலாவதா கலை முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படும் அடிப்படை முறை யாது? 3R 4R 5S 6S. கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படும் அடிப்படை முறை. சரி, 3வது விட தான் பெரும்பாலும் வந்திருக்கு. என பாடத்தை எடுத்து பார்த்தால்
கழிவகற்றல் முகாமைத்துவத்தின் போது 4R அடிப்படை அறிவை பயன்படுத்த வேண்டும். பாருங்க, கழிவகற்றல் முகாமைத்துவத்தின் போது எத்தினார் 4R. அப்ப முதலாவது விட வருமா? தராது. அப்ப கழிவகற்றல் முகாமைத்துவத்தின் போது 4R அடிப்படை அறிவை பயன்படுத்த வேண்டும். ஆகவே 39க்கு இரண்டாவது விட. 39க்கு இரண்டாவது விட. ஆக 39வதுல நீங்க பார்க்கலாம் என்ன ஆர்கள். ரீயூஸ், மீள பயன்படுத்த, திரும்ப பயன்படுத்த, ரீயூஸ். அதுக்கு உதாரணம் பொலித்தீன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெடியூஸ் என்னது? பயன்படுத்துவதை தவிர்த்தல். ரெடியூஸ் பயன்படுத்துவதை தவிர்த்தல், அதாவது வைத்திய ஆலோசனையின்றி நுண்ணுயிர் கொல்லிகளையும் விட்டமின்களையும் பயன்படுத்துவதை குறைத்தல். ரீப்ளேஸ், ரீப்ளேஸ் அதாவது சூழலுக்கு தீங்கிழைக்கும் பொருட்களுக்கு பதிலாக நன்மை பயக்கும் பொருட்களை பயன்படுத்தல். உதாரணம், இரசாயன பசலைகளுக்கு பதிலாக சேதன பசலைகளை பயன்படுத்தல், பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக கடதாசி பைகளை பயன்படுத்தல். அப்ப ரீயூஸ், ரெடியூஸ், ரீப்ளேஸ், அடுத்து ரீசைக்கிள். பல்வேறு மூலப்பொருள்கள், மிருக கழிவுகள் போன்றவற்றை மீள் சுழற்சி அடைய செய்வதன் மூலம் பயன்பாட்டுக்குரியதாக மாற்றிக்கொள்ளல். இப்போ 4R, ரீயூஸ், ரெடியூஸ், ரீப்ளேஸ், ரீசைக்கிள். மீள பயன்படுத்தல், பயன்படுத்துவதை தவிர்த்தல், பதிலாக பயன்படுத்தல், மீள் சுழற்சி செய்தல். சரியா? இந்த நான்கையும் சேர்த்து 4R கழிவகற்றல் முகாமைத்துவத்தின் போது 4R அடிப்படை அறிவை பயன்படுத்த வேண்டும். ஆகவே இங்க ஆன்சர் இரண்டாவது விடை. 39க்கு இரண்டாவது விடை. சரி, 40வது. அருகே காட்டப்பட்டுள்ள மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வரைவில் காவுதிறன் நிலை காணப்படும் அவத்தை எது? காவுதிறன் அவத்தை காணப்படும், காவுதிறன் நிலை காணப்படும் அவத்தை எது? 40வது ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் அனுப்பினா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன்சர் அனுப்புங்க. மிகவும் இலகுவானது. எங்க ஆன்சர்? சரி, அடுத்தாக்கள் ஆன்சர் அனுப்புங்க. பாருங்க, காவுதிறன். காவுதிறன் என்றால் என்ன? அவத்தை 1, அவத்தை 2, அவத்தை 3, அவத்தை 4, 4 அவத்தைகள். முதலாவது அவத்தை 1க்கும் மெதுவான வளர்ச்சி அவத்தைன்னு சொல்லுவோம். இரண்டாவது துரித வளர்ச்சி அவத்தை. அப்ப 2 அவத்தைகளை மாத்திரம்தான் மனித குடித்தொகை வளர்ச்சி வலை கொண்டிருக்கு, அதாவது துரித வளர்ச்சி அவத்தை. அடுத்தது வளர்ச்சி வீதம் குறைவடையும் அவத்தை 3வது. அடுத்தது வளர்ச்சி உறுதியான நிலையை அடைகின்ற அவத்தை. அந்த நிலையான உறுதியான நிலையை அடைகின்ற அவத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு கட்டத்துல அங்கிகளின் எண்ணிக்கை மாற்றம் அடைவதுடன் இறுதியில் குடித்தொகை இயக்க சமநிலையை எய்திக் கொள்ளும். இச்சந்தர்ப்பத்தில் இச்சூழல் தொகுதியில் அங்கிகளின் பிறப்பு வீதம் இறப்பு வீதத்திற்கு ஏறத்தாழ சமனாக அமையும். இந்நிலையில் சூழல் தொகுதியில் காணப்படும் குடித்தொகையில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை காவுதிறன் எனப்படும். அப்ப காவுதிறன் சம்பந்தப்படும் அவத்தை 4. அப்ப காவுதிறன் என்றால் என்ன? அங்கிகளின் பிறப்பு வீதம் இறப்பு வீதத்திற்கு ஏறத்தாழ சமனாக அமையும் நிலை. சரியா? இறப்பு வீதம் இறப்பு வீதத்திற்கு ஏறத்தாழ சமனாக அமையும். இந்நிலையில் சூழல் தொகுதியில் காணப்படும் குடித்தொகையில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை. அப்ப இறப்பு வீதம் பிறப்பு வீதத்திற்கு சமனாக அமையும் நிலையில் சூழல் தொகுதியில் காணப்படும் குடித்தொகையில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை பிறப்பு வீதம் இறப்பு வீதத்திற்கு சமனாக உள்ள நிலையில், அதாவது ஏறத்தாழ சமனாக உள்ள நிலையில்
சூழத்தொகுதியில் காணப்படும் குடித்தொகையில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கையே காவுதிறன் எனப்படும். இந்த காவுதிறன் அவத்தை 4 வளர்ச்சி உறுதியான நிலையை அடைகின்ற அவத்தையில தான் உருவாகுது. அவை இந்த கேள்விக்கான விடை அவத்தை 4. வளர்ச்சி வரைவில் காவுதிறன் நிலை காணப்படும் அவத்தை எது? அவத்தை 4. சரியா பிள்ளைகள்? சரி, ஓகே. ஆகவே நாங்கள் 40 MCQ இன்னைக்கு முடிச்சிட்டோம். நீங்க எடுத்த மார்க்ஸை கொஞ்சம் அனுப்புங்க பார்ப்போம். 40க்கு எத்தனை பார்த்து அனுப்புங்க. சரி, இப்போ நாங்கள் பார்ட் 2 கேள்வி அமைப்பு கட்டுரை. எல்லா வினாக்களுக்கும் இவ்வினாத்தாளிலே விடை தருக. அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் வந்தாலும் பார்ட் 2ல A பகுதிக்கு கேள்வி பேப்பரில் தான் நீங்கள் விடை எழுதணும். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த படத்தை மரங்கள் இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, ஒரு தொழிற்சாலை இருக்குது, வீடு இருக்குது, இங்கே புழு இருக்குது, அங்கே தாமரை இருக்குது, அப்புறம் நீர்நிலை ஒன்று இருக்குது, இங்கே நீர்நிலையில் உள்ள விடயங்கள் காட்டப்பட்டிருக்கு, இங்கே ஒரு பூச்சி இருக்கு, இங்க பூ தாவரம் இருக்கு, இங்க புட்கள் இருக்கு, இங்க ஒரு சேவல் ஒன்று நிக்குது போன்ற விடயங்கள். இப்ப தாவரங்கள், விலங்குகள், உயிருள்ள சூழல், உயிரற்ற சூழல், தொழிற்சாலை, அதே நேரம் பகல் வேலை. அப்ப இந்த படம் சம்பந்தமான ஒரு அடிப்படை விடயம் விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கு. இங்க முதலாவது கேள்வி, இங்கு அங்கிகளின் தேவைகளினை நிறைவேற்ற பயன்படும் பிரதான சக்தி முதல் யாது? மிகவும் இலகுவான கேள்வி. பிரதான சக்தி முதல் யாது? சக்தி முதல் என்பதனால சூரிய ஒளி என்று எழுதுவதை விட சூரியன் என்று எழுதுவதுதான் இலகுவானது. அப்ப சக்தி முதல் என்பதனால சூரிய ஒளி அல்ல, சூரியன். சூரியன்ல தான் 2 வகையான சக்தி கிடைக்கும், ஒளிச்சக்தி, வெப்ப சக்தி. சூரியன்ல இருந்து கிடைக்கும் 2 சக்தி, ஒளிச்சக்தி, வெப்ப சக்தி. அவை முதலாவது கேள்விக்கு விட சூரியன். இரண்டாவது கேள்வி, இச்சூழலில் காணப்படும் அங்கிகளை கொண்டு உணவுச் சங்கிலி ஒன்று அமைக்குக. உணவுச் சங்கிலி எப்போதும் உற்பத்தியாக்கியில் ஆரம்பமாகணும். உற்பத்தியாக்கியில சூரிய ஒளியில இருந்து ஆரம்பிக்கிற இல்ல, ஒரு அனுப்பியிருக்கு சூரிய ஒளியிலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. உணவுச் சங்கிலி எப்போதும் உற்பத்தியாக்கி, அதாவது ஒரு தாவரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? தாவரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க எங்களுக்கு இலகுவான ஒரு உணவுச் சங்கிலி என்ன? ஒரு தாவரம் அல்லது தாவரத்தொன்னை காணுங்க. சரி, இந்த கோழி ஒன்று இருக்கு, இந்த புழு நிக்குது. அப்ப இந்த புழு என்ன செய்யும்? தாவர பகுதிகளை உண்ணும். இந்த புழு தாவர பகுதிகளை உண்ணும். ஆகவே எங்களுக்கு எழுதலாம், சரியா? முதலாவது தாவரத்தை எழுதணும். தாவரம், புழு, கோழி. சரியா? தாவரம், புழு, கோழி எழுதலாம். வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு எழுதலாம். நீங்க அனுப்பின விடைகள் தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள் இருக்கு. சரி, தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், அதுவும் ஓகே. சரியா? இதுல உள்ள அங்கிகளை நேரடியாக நாங்க பார்த்தோம் சொன்னா புல், இந்த புழு என்ன எழுதலாம்? கோழி. அல்லது தாவரம், புழு, கோழி, கோழியோ சேவலோ. சரியா? அல்லது நீங்க அனுப்பியிருக்கு தாவரம், பூச்சிகள், பறவைகள். சரி, அதுதான் உணவுச் சங்கிலி. அப்ப இப்ப நாங்க எழுதின உணவுச் சங்கிலியில 3 அங்கிகள் இருக்கு. 3 அங்கிகள் இருந்தால் இணைப்புக்கள் எத்தனை? 3ஆ 2ஆ? 3 அங்கிகள் கொண்ட உணவுச் சங்கிலிட இணைப்புக்கள் எத்தனை? 3 அங்கிகள் கொண்ட உணவுச் சங்கிலி இணைப்புக்கள். 3 அங்கிகள் இருந்தால் இணைப்புக்களும் 3 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இதுல உணவுச் சங்கிலி ஒன்றுக்கான உதாரணம் புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு இருக்கு. இதுல மொத்த அங்கிகள் 1 2
3 4 5 அங்கிகள் இருக்கு. 5 அங்கிகள் இருந்தால் 5 இணைப்புகள் காணப்படும். ஆனால் நுகரிகள் தான் இணைப்பை விட ஒன்று குறைவாக காணப்படும். சரியா? நுகரிகள் தான் குறைவு. ஏனென்று சொன்னால் முதலாவது உள்ள இணைப்புக்கு நாங்கள் நுகர் என்று சொல்வது இல்லை. அதுக்கு சொல்றது உற்பத்தியாக்கி, அதாவது புல் ஒரு உற்பத்தியாக்கியாக தொழிற்படும். புல் ஒரு உற்பத்தியாக்கியாக தொழிற்படும். அப்ப இரண்டாவது இணைப்பு தான் முதன்மை நுகரி, வெட்டுக்கிளி. இதை பாருங்க, முதன்மை நுகரி அல்லது முதலாவது நுகரி தான் இரண்டாவது இணைப்பு. மூன்றாவது இணைப்புல உள்ளதுதான் இரண்டாம் படி நுகரி அல்லது துணை நுகரி, தவளை. அப்ப மூன்றாவது உள்ளது. நான்காவது உள்ளதுதான் மூன்றாம் படி நுகரி அல்லது புடை நுகரி, பாம்பு. ஐந்தாவது உள்ளதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நான்காம் படி நுகரி. ஐந்தாவது இணைப்புல இருப்பது நான்காம் படி நுகரி. ஏனென்று சொன்னால் உற்பத்தியாக்கிய நாங்கள் நுகரியாக எடுப்பது அல்ல. சரியா? அதனால இரண்டாவது இணைப்புல உள்ளது முதலாவது நுகரியாக மாறும். அவை இணைப்புகளின் எண்ணிக்கையை விட நுகரிகளின் எண்ணிக்கையாகும் போது ஒன்று குறையும். அவை புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு எனும் உணவுச் சங்கிலியில் 5 இணைப்புகள் காணப்படும். ஆனால் ஐந்தாவது உள்ள இந்த கழுகுதான் நான்காம் படி நுகரியாக மாறும். அவை நுகரிகள் 4 இருக்கும். சரி, அங்கிகளை உணவுச் சங்கிலி ஒன்று அமைச்சிட்டோம். சூழலில் காணப்படுகின்ற துணை நுகரி ஒன்று தருக. அப்ப நீங்க புல், புழு, கோழி எழுதினால் முதலாவது உள்ளது முதன்மை நுகரி. அதாவது புல், பூச்சி அல்லது புழு, கோழி எழுதினோம். 3 அங்கிகள் எழுதியிருந்தால் இதுல என்ன கேட்டிருக்கு? துணை நுகரி. இதுதானே துணை நுகரி கேட்கப்பட்டிருக்கு. துணை நுகரி கோழி இது வரும். முதன்மை நுகரி, துணை நுகரி என்றால் மூன்றாவது உள்ள அங்கி கோழி அல்லது பறவை. சரியா? நீங்கள் எழுதினது. சேதன கழிவுகளினை சிதைவடைய செய்யும் நுண்ணங்கிகள் எப்பொது பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன? அதுக்கு என்ன எழுதினீங்க? சேதன கழிவுகளை சிதைவடைய செய்யும் நுண்ணங்கிகள். பிரதானமாக நுண்ணங்கி கூட்டங்கள் 2 காணப்படும். அந்த 2 நுண்ணங்கி கூட்டங்களுக்கு என்ன பெயர்? பிரதானமாக சூழலுள்ள அங்கி கூட்டங்களை, போசனை மட்டங்கள் அங்கி கூட்டங்களை 3ஆக பிரிப்போம். உயிரங்கிகளையும் அவற்றின் போசனை முறைகளுக்கேற்ப 3 வகைகளாக பிரிக்கலாம். தற்போசனி, பிறபோசனி, அடுத்தது பிரிகையாளர்கள் அல்லது பிரிகையாக்கிகள். பிரிகையாக்கிகள்னால் சேதன சேர்வைகளை எளிய சேர்வைகளாக பிரிகையடை செய்வதன் மூலம் சக்தியை பெறும். சிக்கலான சேதன சேர்வைகளை எளிய சேதன சேர்வைகளாக பிரிகையடை செய்வதன் மூலம் சக்தியை பெறும் பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற நுண்ணங்கிகள் பிரிகையாளர்கள் அல்லது பிரிகையாக்கிகள் எனப்படும்.